ஸ்தோத்திரமனும் தேவ நமத்தை உலாவிக் கொண்டிருக்கிறார். உடைய மகத்தான அபிஷேகம் இறங்கி வந்திருக்கிறது. மகத்தான பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது. எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றைக்கும் கலங்காதே. உன்னை அழைத்தவரும் கைவிட மாட்டார், அழைத்ததும் நான் பாரே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றைக்கும் கலங்காதே. உன்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், அழைத்ததும் நான் பாரே. அந்த ஆபராமை அழைத்ததும் கடல்வான அல்லவாய் கத்து நம் நடத்துவில்லையா? கடல்பிடித்தவனை கடல்வான அல்லவாய் கத்து நம் நடத்துவில்லையா? என் சமூகம் பொன்னும் செல்லும், பொன்னைக்கும் கலங்காதே. உன்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், அழைத்தது நான் தானே. என் சமூகம் செல்லும், பொன்னைக்கும் கலங்காதே. உன்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், அழைத்தது நான் தானே. யாருக்கும் அடிமை இல்லை, எவருக்கு தாழ்வு இல்லை. யாருக்கும் அடிமை இல்லை, சொல்லவும் எவருக்கு தாழ்வு இல்லை. ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவையாக்கும், ராஜாவே ராஜனும் நானே. ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவையாக்கும், ராஜாவே ராஜனும் நானே. ஆமே ஆமே ஆமே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றைக்கும் கலங்காதே. உன்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், அழைத்தது நான் தானே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே கலோசமட்டது ரத்தச்சாய். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை அழைத்தது நீரே கட்டினார். எந்தன் தேவனா எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், உந்தன் வழிகளை நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், உந்தன் வழிகளை நான் நடந்திடுவேன். தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும்
Amen.
வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திட 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 வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இறை தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா. நாம் நின்ற வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 132 நம்முடைய அன்பு சகோதரர் ரமேஷை அவர் வாசிப்பார்கள். சங்கீதம் 132 நாம் இந்த வண்ணமாக மாறி மாறி வாசியம். 132 சாம் சீக்கிரமாக 132 சாம் சங்கீதம் 132 ஒன்று வாசிக்கலாம். நேரம் கடந்து போயிட்டே கர்த்தரை ஸ்தோத்திரம் கர்த்தர் மகிமைப்படுவாரா. சங்கீதத்தில் பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் விபத்து பார்க்கிறாரா நிச்சயம் தேவன் பார்க்கிறார் கர்த்தரை ஸ்தோத்திரம். யாத்ராமத்தின் புத்தகம் 3:7 கொஞ்சம் வாசிங்க. யாத்ரா 3:7 வாசிங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாத்ரா 3:7 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாம் பக்கத்தில் இருக்குது. யாத்ராமத்தின் புத்தகம் 3:7 நம்ம அப்பொழுது எய்த்தில் இருக்கிற நிறுத்தி வாசிமா நிறுத்தி வாசி உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து அதை சொல்லுங்க. தாவி என்ன ஜெபிக்கிறான், ஆண்டவரே தாவிதையும் அவருடைய உபத்திரத்தையும் நினைத்தவுடன் கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் உபத்திரம் நினைத்தாருன்னா அவர் முற்றுப்புள்ளி வைக்கப்படாத அர்த்தம். அந்த உபத்திரம் என்பது சரீர வியாதியா இருக்கலாம், குடும்பத்தின் கஷ்டமாக இருக்கலாம், எல்லா பணி சுமையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நினைத்தாருன்னா கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி கையை மேல உயர்த்தி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாரா, கர்த்தர் கிரியை செய்வாரா, கை வச்சு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்க வாழ்க்கையில எத்தனை உபத்திரம் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் நினைத்தாருன்னா அது முற்றுப்புள்ளி வைக்க போறான்னு அர்த்தம். அதில் சொல்லுங்க. இருக்கிற ஸ்பாட்ல இருக்கிற குடும்பத்துல பல பிரச்சனை, பல சோதனை, பல கஷ்டம், பல உபத்திரம் வந்துட்டே இருக்கு நமக்கு. ஆனாலும் வசனம் வாசிக்கிறபடி உபத்திரத்தை நினைச்சாருன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போறார். இந்த உபத்திரத்தை யார் மாற்ற முடியும்? மனுஷன் மாற்ற முடியுமா? ஒரு பாஸ்டர் மாற்ற முடியுமா? இல்லை மற்ற யாரும் மாற்ற யாரும் மாற்ற முடியாது. அதை மாத்திர ஒரு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி நீங்க வசனம் வாசிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தாவீதையும் உபத்திரத்தை நினைத்தாரு கர்த்தர். கர்த்தர் நினைத்தாருன்னா அதை வச்சு முற்றுப்புள்ளி கர்த்தரை ஸ்தோத்திரம். இங்க யாத்திரை 3 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தாரு. 4 வருஷம் கஷ்டப்பட்டான் இஸ்ரவேல் எகிப்தில். கர்த்தர் விடுவிச்சாரா, கொண்டு வந்தாராம், காப்பாத்தினாரா, சாப்பாடு போட்டாராம், எல்லாம் பண்ணார் கர்த்தரை ஸ்தோத்திரம். அந்த ஆண்டு இன்றைக்கும் மாறவில்லை. இந்த வாழ்க்கை இயேசு மாறவில்லை கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. அதில் யாரு கீழே உட்காராதீங்க, தயவுசெய்து கீழே உட்காராதீங்க ப்ளீஸ். இங்கே தேவன் நிற்கிறாரு, நீங்கள் நிற்கணும். நம்ம யாரும் வயசாகி போயிடலாம், 50 வயசு தான், ஏன்னா சின்ன வயசு தான் இல்லைங்க. கத்துற வார்த்தை முதல்ல கேளு. எல்லாம் வந்து உட்காந்து கீழே உட்காந்துடும். அது தேவ பையன்லாம் காரு ஏசப்பா நிற்கிறார். God standing with you, God standing. ஹல்லேலூயா. ஏசப்பா நிற்கிறார். நம்ம வந்தவொடனே சாந்து உட்காந்துடணும். சாத்தானி உட்காந்துன்னு சொல்கிறேன், கீழே உட்காந்துக்கா டயர்ட் ஆகிட்டு சொல்கிறோம். கீழே உட்காராதீங்க. ஒரு 10 நிமிஷம் கத்துற வார்த்தை கேளுங்க. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், ஓட்டு போட நிற்கிறோம், ரேஷனில் போய் நிற்கிறோம், மளிகை வாங்க நிற்கிறோம். அப்போ டைம் மாதிரியா நமக்கு இங்கே மட்டும் டயர்டாகிடுது. என்ன காரணம்? நம்ம இன்னும் ஸ்ட்ரென்த்து பெற்றுக்கொள்ளலை, தேவ ஸ்ட்ரென்த்து பெற்றுக்கொள்ளலை. அதே சொல்லுங்க. ரேஷன் கடைக்கு போனால் ஒரு 1/2 மணி நிற்கிற லைன் நிற்கிறோம். இந்த ஆறு வழியே இல்லை. ஒரு ஓட்டு போடவும் லைன் நிற்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு டாக்டரை போக நிற்கிற லைன் நிற்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது போல தேவ சம்பந்தம் இல்லைங்க. ஒன்று யாருக்கு ஆயிடுறது கர்த்தரை ஸ்தோத்திரம். காரணம் கிழவுதிருப்பதில்லை. இன்னும் இந்த வார்த்தை கேளு. அல்லேலூயா. அப்போ என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தர் உபத்திரவத்தை ஆண்டு பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை உபத்திரம் தாங்க முடியும் ஆண்டவரே? உடம்புல உபத்திரம், வாழ்க்கையில் உபத்திரம், எத்தனை கஷ்டம் இருக்கு. எப்படி இது மாறும்? எப்படி இதை கர்த்தரை மாற்ற போறா? என்னைக்கு இதை முடியும்? எந்த மாதம் முடியும்? எந்த வருஷம் முடியும்? நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நினைத்தாருன்னா அவனை உபத்திரவத்தை அன்றைக்கு தேவன் சரி கட்டுவார். கர்த்தர் அப்படியே மாற்றி எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். அந்த தேவன் நிச்சயம் கூட இருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? கொஞ்சம் மாம்சம் உள்ளவர்
வருது, கொஞ்சம் அவிசுவாசம் வந்த உடனே நம்ம ஜெபம் குறைஞ்சி போகுது, விசுவாசம் குறைஞ்சி போகுது, ஒரே சோர்ந்து உட்காந்துடும். ஆனால் எத்தனை நான் விசுவாசிக்கிறேன், பல முறை கேட்பேன், நெருப்பல் ஈ உட்காரமா, நெருப்பல் ஈ உட்காரமா, ஏன் உட்காராது சொல்லுங்க, நெருப்பல் ஈ உட்காருமா சொல்லுங்க. நெருப்பு எப்படி இருக்கும்? பொசிகளை கத்தரி ஸ்தோத்திரம். விசுவாசம் நெருப்பு போல இருக்கணும், உன் நம்பிக்கை நெருப்பு போல இருக்கணும், உன் சபம் நெருப்பா இருக்க. சாத்தா கிட்ட வரமாட்டான், ஆனா டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பான், உன்னை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். உட்காந்தா சோதனை, நின்னா சோதனை, படுத்தா சோதனை, சோதனை வந்துட்டே இருக்கும். நீ சொல்லு, சோதனை ஜெயிக்க பிறந்திருக்கிற, தோற்று போக பிறக்கல. எத்தனை சோதனை வந்தாலும் சரி கிறிஸ்தவன் ஜெயிச்சு காட்டுவான். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நல்லா சொல்லுங்கப்பா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியம், பைபிள் வசனம் வாசிக்கிறோம். நீ சோதனை சகிக்க 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 நீ கெட்டு போக மாட்டேன், பாக்கியமான மாற்றப்படுகிற. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல சோதனைகள் வரும், பல உபத்திரம் வந்துட்டே இருக்கும். சகிக்க முடியாதான் ஆனா கத்த சகிக்க வைப்பாரா? ஒரு சின்ன வியாதி வந்தா நம்ம லீவ் போடுறோம், சின்ன கஷ்டம் லீவ் போடுறோம். கத்தரை சொல்றோம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம், கத்தர் மேலிருந்து பார்க்கிறாரு. கத்தர் மேலிருந்து பார்க்கிறாரு. எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்குது, விசுவாசம் எங்க இருக்குது, உன் நம்பிக்கை எப்படி இருக்குது, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்குது? God knows everything. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை இல்லாம நீங்க வாழ்ந்து ஆண்டவருக்காக. சின்ன சோதனை, சின்ன கஷ்டம், சின்ன உபத்திரவம் தான். இதை பவுல் சொன்னாரு, கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிற விசுவாசம். பவுலை கட்டுறாங்க, கைக்கெல்லாம் கட்டுறாங்க, சிரசேதம் பண்ண போறான் பவுலை, அதே வெட்ட போறாங்க. பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? பயந்து ஓடி போகல, பின்வாங்கி போகல. தேவ ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, இயேசு நாமத்துக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். நம்பிக்கை உள்ள வந்துட்டா ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. சின்ன சோதனை, சின்ன பாடுதான் கத்தரி ஸ்தோத்திரம் ஜெயிக்கிறத பலன் கொடுப்பார் உங்க வாழ்க்கையில. நீங்க அலையிலுள்ள நான் என்ன விசுவாசிக்கிறோம், இயேசு நம்பி காலை வச்சுட்டீங்க, அவரை நம்பி வந்துட்டீங்க, அவருக்காக வந்துட்டீங்க, அவருக்காக ஓடிட்டு இருக்கிறீங்க, முடிவு சம்பூர்ணமா இருக்கும். சாத்தான் சொல்லுவான், நீ ஓடுற பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க, ஊழியர் என்னத்தை கண்ட நீங்க சொல்லுங்க, என் பலன் பரலோகத்தில் பெருகிச்சே இருக்குது. கத்த நாமத்துக்காக என்ன செய்யுங்களோ உன் பலன் பரலோகத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது. என்னைக்கு தொய்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், விழுந்து போக மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். கொஞ்சம் கஷ்டம் வரும், கொஞ்சம் உபத்திரம் வரும், கர்த்தர் விட மாட்டாரு. என் ஆண்டவர் நேற்றும் என்றும் மாறுற ஆபிரகாமின் தேவன் தான், ஈசாக்கின் தேவன் தான், யாக்கோபின் தேவன் தான். தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் நீங்க சோர்ந்து போகாம, பின் திரும்பி பார்க்காம நீங்க ஓடிக்கொண்டிருக்கிற ஆண்டவருக்காக கர்த்தர் சுபாமகனை கூப்பிடுற மகிமையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நமக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம வேறு பிரிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம், தேவனுக்கேற்ற பாத்திரமாக இருக்கிறோம், தேவன் விரும்புகிற பாத்திரமாக இருக்கிறோம், தேவன் ஊழியம் செய்கிற பாத்திரமா இருக்கிறோம். Praise the Lord. ஆமென் சொல்லுமா? எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஜெபம் பண்றீங்க, ரொம்ப ஊழியம் பண்றீங்க, ஏன் உபத்திரம் வச்சு வரட்டும், உபத்திரம் வரட்டும், பாடு வரட்டும், கஷ்டம் வரட்டும். நோ லுக்கிங் பேக். நீ திரும்பி பார்த்தா கீழே விழுந்துருவேன். பார்க்கலாம், தேவன் பலப்படுத்துவான். இந்த ஜீவன் போற வரைக்கும், உயிர் மூச்சு அடங்குற வரைக்கும் கிறிஸ்துவ ஓடிக்கொண்டே இருக்கு. நேற்று பார்க்கல, வேலைக்கு மதியம் 1:30 மணிக்கு 241 பேர் புகையா போயிட்டான். 5 நிமிஷம் கூட ஆகல. ஃப்ளைட் விபத்து, விமான விபத்து. யார் காப்பாற்ற முடியுது? விஞ்ஞான காப்பாத்துச்சா? பணம் காப்பாத்துச்சா? படிச்ச படிப்பு காப்பாத்துச்சா? அவங்கள புகையா போயிட்டான் 5 நிமிஷத்துல. பிரைஸ் தி லார்ட். நம்மளாம் பாக்கியம் பெற்றவங்க, நம்மளாம் கொடுத்து வச்சவங்க, நம்மளோட ஜீவன் கத்த கொடுத்து வச்சிருக்கிறார். கொஞ்ச நாள் உணர்ந்து வாழு. கத்த கொடுத்த ஜீவன் தான் வாதம் வரும். நான் உணர்ந்தனா இன்னும் இயேசு சாட்சியா வாழும். உணர்ந்து கொடுக்கிற அனுபவம், கர்த்தருக்கு ஏற்ற அனுபவம். 66 புஸ்தகத்திலுமே யாரும் தோற்று போயிருக்காங்க. பைபிள்ல கஷ்டப்பட்டாங்க. இவர் உபத்திரப்பட்டாரு, முடிவு ஜெயம் பெற்றாரு. பவுல் உபத்திரப்பட்டாரு, முடிவை ஜெயம் பெற்றாரு. தாவீது உபத்திரப்பட்டாரு, முடிவு சம்பூர்ணமா இருந்துச்சு. எல்லாம் முடிவு பாருங்க, சம்பூர்ணம் தான். ஆரம்ப கஷ்டம் தான், உபத்திரவம் தான், போராட்டம் தான்.
பட் ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. இப்போ வாழ்க்கையில் கூட நீ சொல்லணும், ஐயோ நான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் ஒத்துறப்படுறேன், என்ன ஆகிடணும், எப்படி ஆகிடணும், சாத்தாவோட பேசினே இருப்பான். நீ சொல்லு, அப்புறப்பட சாத்தானே, என்னை அழைத்தவர் ஆண்டவர் தான், என்னை முன்குறிச்சவர் ஆண்டவர், என்னை அபிஷேகம் பண்ணவர் ஆண்டவர், என்னை கரம் பிடித்து அழைத்திருக்கிறது ஆண்டவர் தான். Any problem, I don't looking back. நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். I looking only for Jesus Christ. Hallelujah. என் முகம் அவரை தான் பார்த்துனே இருக்கான். எத்தனை அவமானம், எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரம், எத்தனை பாடு வந்தாலும் நான் அவரை மட்டும்தான் பார்க்க போறேன். அவர் தானே காப்பாற்ற முடியும், அவர் தானே தேர்ச்ச முடியும். சத்தமா சொல்லுங்க, எந்த அரசாங்கம் தேர்ச்ச முடியுமா, ஒரு மனுஷன் தேர்ச்ச முடியுமா? சும்மா சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் மனுஷனா. தெய்வம் அப்படி அல்ல. கடைசியில் தோல்வி சுமக்கிறே ஒரு நல்ல ஆண்டவர், ஒரு மகத்துவமுள்ள ஆண்டவர், ஒரு மகிமுள்ள கர்த்தர், என் இயேசு கிறிஸ்து மட்டுமே, என் ஆண்டவர் மட்டுமே. ஹல்லேலூயா. ஒரு நல்ல சொல்லுமா, கரங்களை உயர்த்தி நல்ல அபிஷேகத்தோடு என் ஜீவன் பிழைக்குமா, என் பிள்ளைகள் பிழைப்பாங்களா, எது நடக்குமோ தைரியமாயிரு. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் யாருமே எடுக்க முடியாது. அவர் சித்தம் ஒண்ணுமே நடக்காது. எத்தனை உபத்திரம் வந்தாலும் உபத்திரம் தோற்று போய்விடும், நீ தோற்று போக மாட்டேன். பிசாசு தோற்று போய்விடுவோம், நீங்க தோற்று போக மாட்டீங்க. மந்திரம் தோற்று போயிடும், நீங்க தோற்று போக மாட்டீங்க. பசி தோற்று போயிடும், நீங்க தோற்று போக மாட்டீங்க. உங்களை அழைத்தவர், உருவாக்கினவர், படைத்தவர் இயேசு உண்மையாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கரங்களை வைக்கலாமே சொல்லுமா, உண்மையற்றவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். அதே 132 12 வாசிங்க. 12 உன்னுடைய குமாரர். 132 12 வாசிக்கலாம். உன்னுடைய குமாரர் என் உடன்படிக்கையை நான் போதிக்கும் என்னுடைய சாட்சிகளையும் காத்து நல்ல கிடைக்கணும். பிரதர், ஆசீர்வாதம் லண்டன் அமெரிக்காவில் பக்கத்துல இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே கொடுப்பா, ஆண்டவரே செய்ப்பார், முட்டி போட ஆண்டவரே அவசியமே கிடையாது. இட் இஸ் பிளெஸிங்ஸ், இட்ஸ் நாட் லாங். ரொம்ப லாங்ல இல்லை, பக்கத்திலேயே இருக்குது.